ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்றைக்கி வந்து இந்த 4 பொருள் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பச்சரிசி எடுத்துருக்கேங்க, 1 கப்பு. நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதில் எடுத்துருங்க. இதில் 1 கப்பு பச்சரிசி இருக்குது. இதில் 2 கப்பு வந்து உளுந்து எடுத்துருக்கேங்க, 2 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். இது கலருக்காக நான் பீட்ரூட்டு பாதி எடுக்க போகிறேங்க. இதை வந்து ரெண்டும் நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஊறட்டுங்க. அதுக்கு பிறகு நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அரிசியும் உளுந்தும் ஊற வச்சு 1/2 hour ஆயிடுச்சு. அதாவது 2 கப்பு உளுந்து, 1 கப் அரிசி நல்லா கழுவி ஊற வச்சுட்டுங்க. இது இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு ஜீரா ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த அரைக்கிறதுக்கு மிக்சியில் போட்டுடலாம். தண்ணி கம்மியாக ஊற்றிடுங்க. நம்ம வடை பதத்துக்கு அரைச்சா போதுங்க. பாதி பாதி அரைச்சிடலாம். 2 தடவை அரைக்க வேண்டியது இருக்கும். இப்போ ஜீரா ரெடி பண்ணிடலாம். இதை நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்குறேங்க. இதில் 2 கப்பு சர்க்கரையை போட்டுடலாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். ஒரு பெரிய கப்பில் 1/2 கப்பு தண்ணி எடுத்துருக்குங்க. இது நல்ல ஜிலேபிக்கெல்லாம் பால் காய்ச்சுற அளவுக்கு அந்த பதத்துக்கு பால் காய்ச்சிடலாம். நான் இப்போ இதில் வந்து ரோஸ் எசன்ஸ் ஊற்றுறேங்க. என்ன கலருக்காக மட்டும்தான், ஆப்ஷனல் தான் இது. நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது பாகு ரெடி ஆகட்டும். நல்லா கரைச்சி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரைக்கும்போது ஒரு பாதி அளவுக்கு பீட்ரூட் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அரைக்கிறது போட்டுக்கலாம். நல்ல கலர் கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டிருக்கிறேன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்மளுக்கு இங்கே ஜீரா ரெடி ஆகிட்டுருக்கு. இது நல்லா கொதிக்க ஆரம்பித்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அரைச்ச மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிடுங்க. நல்ல உளுந்து வடை பதத்துக்கு இப்படி போட்டால் இப்படி விழுகணும், அந்த அளவுக்கு. நம்மளுக்கு இங்கே வந்து ஜீரா ரெடி ஆகிட்டுருக்கு. கையில் நல்லா ஒட்டுற பதம் வந்தால் போதும். நம்ம ஜிலேபிக்கெல்லாம் குலாப் ஜாமுனுக்கெல்லாம் பண்ணுற மாதிரி அந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி போதும். ஒரு கம்பி பதமெல்லாம் வர வேண்டாம். அதுக்கு முன்னாடி எடுத்துடலாம். பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாகு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒற்றை பதம் வந்துடுச்சு. இப்போ ஃபியூ ட்ராப்ஸு இந்த எசன்ஸு நான் ஊற்றுறேங்க. ரோஸ் எசன்ஸு நல்ல மணமாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 4-5 ட்ராப் விட்டால் போதும். பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்ல மணமாக இருக்குது. இதை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து வடைச்சட்டி வச்சு நம்ம அதை அரைச்சி வச்சு பொரிச்செடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எண்ணெய் வச்சுருக்குறேங்க ஒரு கடாயில். இப்போ இது பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு நான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நம்ம கையில் கொஞ்சம் உளுந்து வடைக்கு பண்ணுற மாதிரி கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு இதுலேருந்து பிச்சு எடுத்துடலாம். என்ன ஷேப்பு வேணுமோ எடுத்துருங்க நீங்கள். நான் இப்போ ஒரு பால்ஸ் மாதிரி பண்ண போகிறேன். இல்லைன்னா ஒரு ஓட்டை போட்டு உளுந்து வடையாட்டம் கூட பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிடுங்க. ட்ராப்ஸ் மாதிரி பண்ணலாம். நம்ம இஷ்டம்தான், என்ன ஷேப்பு வேணுமோ எடுத்துடலாம்.
எல்லாம் சிம்மில் தான் வச்சுருக்குறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொரிஞ்சதெல்லாம் திருப்பி போட்டுட்டு இருக்கிறேங்க. ஒரு சிலதெல்லாம் பால்ஸ் மாதிரி போட்டேன், ஒரு சிலதெல்லாம் உளுந்து வடை ஷேப்பில் போட்டிருக்கேங்க. இப்போ நல்ல ப்ரௌனிஷ் ஆனது எடுத்துடலாம். எடுத்து கொஞ்சம் ஆறுனதையும் ஜீராவில் போட்டுடலாம். நமக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், ரெட் கலராக நல்லா இருக்குது பார்க்குறக்கு. இப்போ இது பொரிச்சு எடுத்துகிட்டு நான் ஜீராவில் போடும்போது காமிக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப் இருக்குது. நம்ம இஷ்டம் தான், என்ன ஷேப் வேணுமோ எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் இழுக்கவே இல்லைங்க. இப்போ இதை கொஞ்சம் ஆறட்டும், அப்புறம் ஜீராவில் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இந்த ஜீரா சூடு பண்ண வச்சுருக்கோங்க லைட்டாக. ஏன்னா இது ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஜீரா பண்ணி வச்சிட்டோம். இது பொரிக்கிறதுக்குள்ளே ஆறிடுச்சு கொஞ்சம். அதனால் கொஞ்சம் சூடு பண்ணதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். சூடாயிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டுங்க. இதில் கொஞ்சம் ஊறட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் இப்படி விட்டாலே ஊறிடும். நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு சட்டுன்னு செஞ்சிடலாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது நான் இப்போ உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கிளேசியான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறக்கே டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.